இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, மே மாதம் 8ஆம் தேதி தாயாம் திரு அவை கனோசா நகரத்தினுடைய புனித மேக்டலின் என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, இத்தாலி தேசத்துல வெரோனா என்கிற அந்த ஒரு பகுதியில ஒரு மிகப்பெரிய பணக்கார குடும்பத்துல பிறந்தவர் தான் இந்த புனித மேக்டலின் என்பவர். 6 குழந்தைகளில் 3வது குழந்தையாக பிறந்தவர். மிக இளைய வயதிலேயே தன்னுடைய தந்தையை இழந்த பிறகு தாய் மறுமணம் செய்து கொள்கிறார். பிறகு தன்னுடைய தாய் மாமனுடைய அரவணைப்புல தான் புனித மேக்டலின் வளர்கிறார். அன்புமிக்கவர்களே, 5 வயதிலேயே துறவரத்தின் மீது நாட்டம் கொண்டவராக இவர் வாழ்ந்தார் என்றும், இவருடைய பள்ளி படிப்பிற்காக கார்மேல் சபை அருட்சகோதரிகளிடத்தில் இவர் ஒப்படைக்கப்படுகிறார். அவர்களுடைய அரவணைப்புல வளர்ந்த இவர் புனிதத்திலும் தாட்சியிலும் எளிமையிலும் வளர்கிறார். 18 வயது நிரம்பிய பொழுது கார்மேல் சபையில இவர் சேர்வதற்கு அனுமதி கேட்ட நேரத்துல தொடர்ந்து இவருக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. அதனால தன்னுடைய தாய்மாமன் வீட்டிற்கே வந்து பிறகு கல்வியை முடித்த பிறகு தன்னுடைய குடும்பத்தினுடைய செல்வத்தை பராமரிக்கிற ஒரு பொறுப்புல இருக்கிறார். அன்புமிக்கவர்களே, பிரெஞ்சு புரட்சி நடந்த அந்த ஒரு காலகட்டத்தில் இத்தாலி தேசத்துல போர் காரணமாகவும் பல இளம்பெண்கள் தனித்து விடப்பட்டவர்களாகவும் அனாதைகளாகவும் இருக்கிறார்கள். அவர்களுடைய அடிப்படை கல்வி, வாழ்வாதாரம் இவற்றிற்காக உதவி செய்வதற்காக இந்த புனித மேக்டலின் ஒரு துறவு சபையை ஏற்படுத்தி தன்னுடைய செல்வத்தை எல்லாம் விற்று அவர்களுக்கான பணியை தொடங்குகிறார். அன்புமிக்கவர்களே, தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஏழை எளியவர்களுக்கும் மற்றும் சமுதாயத்தில் விளிம்பு நிலையில் இருந்த பெண்களுக்குமான இந்த துறவு சபையினுடைய பணி தொடர்கிறது. அதற்கு பிறகு ஆண்களுக்கான ஒரு துறவு சபையும் இவர் தொடங்குகிறார். கருணையின் மகள் என்று சொல்லப்படுகிற டாக்டர்ஸ் ஆஃப் மர்சி என்று இவருடைய துறவர சபை என்பது கொஞ்சம் கொஞ்சமாக இத்தாலி, இந்தியா, ஆப்பிரிக்கா நாடுகளில் வளர்ந்தது என்று தான் நம்ம வரலாற்றை நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஏழை எளியவர்களுக்கு, அதுவும் குறிப்பாக பெண்களுக்கான மருத்துவ பணியையும் சமுதாய பணியும் செய்து இன்றைக்கு புனித நிலைக்கு உயர்ந்திருக்கிறார் இந்த கனோசா நகரத்தினுடைய புனித மேக்டலின். இவருடைய பரிந்துரையால் நாமும் ஏழை எளியவர்களுக்கு இறங்குகிற, உதவி செய்கிற ஒரு நல்ல உள்ளத்தை இறைவன் நமக்கு தர வேண்டுமாய் இவருடைய பரிந்துரை இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற நற்செய்தி வாசகமானது யோவான் நற்செய்தி 15வது அதிகாரத்திலிருந்து கொடுக்கப்பட்டு இருக்கிறது. 3 முத்தான கருத்துக்களை இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிறார். நான் உங்கள் மீது அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே எனது கட்டளை. இது முதல் செய்தி. அடுத்தது, உலகத்துல உயர்ந்த மேலான அன்பு எதுவாக இருக்க முடியும் என்பதையும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு தெளிவாக சொல்லுகிறார். தம் நண்பருக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை என்பதுதான் 2வது ஒரு செய்தியாக இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் அந்த கனி நிலைத்திருக்கவுமே நான் உங்களை ஏற்படுத்தினேன் அப்படி என்கிற அந்த 3வது செய்தியும் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்துல நம்ம வாசிக்கிறோம். நான் உங்கள் மீது அன்பு கொண்டு இருப்பது போல நீங்கள் ஒருவர் மற்றவரிடத்தில் அன்பு கொண்டு இருக்க வேண்டும். இந்த உலகத்துல மேலான அன்பு தன்னுடைய நண்பருக்காக உயிரை கொடுப்பது. கடைசியில நான் உங்களை தேர்ந்து கொண்டேன், நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை. நீங்கள் கனி தரவும் அந்த கனி நிலைத்திருக்கவே உங்களை நான் ஏற்படுத்தினேன். அன்புமிக்கவர்களே, அன்பு மட்டுமே இந்த உலகத்துல பிரதானமானது. கடவுளுடைய அன்பு. கடவுள் நம்மை அன்பு செய்திருக்கிறார். நாம் அவரை அன்பு செய்வதற்கு முன்னுமே அவர் நம்மை அன்பு செய்திருக்கிறார். அவர் நம்மை அன்பு செய்கிறார் என்பதை புரிந்து கொள்ளவே நமக்கு இத்தனை காலம் ஆகிறது. எத்தனை பேர் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் கடவுள் என் மீது அன்பாக இருக்கிறார், அவர் என்னை அன்பு செய்கிறார், அவருடைய பராமரிப்பையும் அன்பையும் என்னால் உணர முடிகிறது என்று எத்தனை பேர் இன்றைக்கு மகிழ்ச்சியாக மனநிறைவோடு கடவுள் அன்பை நான் உணர்ந்து உள்ளேன் என்று சொல்ல முடியும்? நம்முடைய வாழ்க்கை ஒரு பரிசு. இந்த வாழ்க்கையில நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற பெற்றோர்கள் ஒரு பரிசு. இந்த மனித அழைப்பு ஒரு அழகான ஒரு பரிசு. நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கல்வி அழகான ஒரு பரிசு. இந்த இயற்கை ஒரு அழகான ஒரு பரிசு. நம்மோடு உறவாடுகிற நம்முடைய நண்பர்கள் ஒரு அழகான பரிசு. இன்றைக்கு நாம் உண்ணுவதற்கும் உடுத்துவதற்கும் உறங்குவதற்கும் கொடுக்கப்பட்டு இருக்கிற ஒரு வாய்ப்பு ஒரு அழகான பரிசு. மனநிறைவோடு மகிழ்ச்சியாக உடல் உள்ள ஆத்தும நலனோடு வாழ்வதும் ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசு. அன்புமிக்கவர்களே, இவைகளெல்லாம் கடவுள் நம்மை அன்பு செய்கிறார் என்பதற்கான உதாரணம் அல்லவா? அப்படி என்பதை புரிந்து கொண்டு இறைவன் என்னை அன்பு செய்கிறார், இந்த உலகத்துல நான் வாழ்வதும் இயங்குவதும் அவராலே தான் என்பதை இன்றைக்கு முதல் செய்தியாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்படி என்றால் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். காரணம், நாம் அவரை தேர்ந்து கொள்ளவில்லை, அவர்தான் நம்மை முதலில் தேர்ந்தெடுத்திருக்கிறார்.
அவர்தான் நம்மை முதலில் அன்பு செய்திருக்கிறார். இதுதான் முதல் செய்தி. இரண்டாவது ஒரு செய்தி என்பது, நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்கள் மற்றவரிடத்தில் அன்பு கொள்ள வேண்டும். இந்த உலகத்துல மேலான அன்பு என்பது ஒருவர் தன்னுடைய உயிரை மற்றவருக்காக கொடுப்பதுதான். இந்த வார்த்தை சத்தியமானது, உயிர் உள்ளது. ஏனென்றால் நம்முடைய கடவுள் நம் மீது அன்பு கொண்டு இருந்த ஒரே காரணத்தினால நாம் மீட்பு பெறும் பொருட்டு, நிலை வாழ்வை பெறும் பொருட்டு இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அந்த மகனை சிலுவை சாவின் வழியாக நம்முடைய மீட்பிற்காக ஒப்பு கொடுத்திருக்கிறார். அன்பு மிக்கவர்களே, இதுதான் மேலான ஒரு அன்பு என்பதை இன்றைக்கு நம்ம புரிந்து கொண்டு, நம்முடைய மீட்பிற்காக, நம்முடைய பாவங்களுக்கு கழுவாயாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய திரு தூய இரத்தத்தால் நம்மை மீட்டுக் கொண்டுள்ளார். அவர் நம்மை அன்பு செய்திருக்கிறார். மேலான அன்பிற்கு உதாரணமாக அவர் வாழ்ந்திருக்கிறார். இது இரண்டாவது ஒரு செய்தி. மூன்றாவது, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மீது அன்பு கொண்டிருப்பது போல நாம் மற்றவரிடத்துல அன்பு செலுத்த வேண்டும். நாம் வாழ்கிற இந்த ஒரு காலகட்டத்துல 2-3 நாட்களுக்கு முன்பாக ஒரு உதாரணத்தை கூறியிருந்தேன். ஒரு படகு விபத்துல தன்னுடைய மகனை காக்கும் பொருட்டு ஒரு தாய் தன்னுடைய இன்னுயிரை இழந்திருக்கிறார். அதே போல இந்தியாவில் சில ஆண்டுகளுக்கு முன்பாக தன்னுடைய மக்களுக்காக போராடி தன்னுடைய மக்களை காக்கும் பொருட்டாக தந்தை ஸ்டான் சுவாமி அவர்கள் தன்னுடைய இன்னுயிரை இந்த மக்களுக்காக கொடுத்திருக்கிறார். அடுத்தது அருளாளர் ராணி மரியா என்கிற அருட்சகோதரி தான் பணி செய்த மக்களுக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுத்து இன்றைக்கு அந்த மக்களுக்கு மறுவாழ்வை கொடுத்திருக்கிறார். இப்படியாக இந்த மண்ணுலகில தங்களுடைய இன்னுயிரை கொடுத்து மற்றவர்களுடைய வாழ்விற்காக உதவி செய்த ஆயிரம் மறை சாட்சிகளையும் புனிதர்களையும் நான் உங்களுக்கு உதாரணம் சொல்ல முடியும். அன்பு உறவுகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற அழகான ஒரு செய்தி, கடவுளுடைய அன்பை புரிந்து கொண்டு உணர்ந்து நாம் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும். இறைவன் இந்த வாழ்வை நமக்கு கொடுத்திருப்பதற்கான காரணம் நாம் கனி தரவும் அந்த கனி நிலைத்திருக்கவும் தான் இந்த மண்ணுலகத்துல இந்த மனித அழைப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய உன்னதமான அழைப்பை ஏற்று நாம் வாழுகிற இந்த உலகத்துல ஒருவர் மற்றவரிடத்துல அன்பு செலுத்தி இந்த உலகத்தை கடவுள் வாழுகிற உலகமாக மாற்றிட இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.